சூப்பரான இட்லி தோசைக்கெலாம் சைடிஷ் சாப்பாட்டுக்குமே இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கடுகு வெந்தயத்தை வறுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு ஒரு 4 எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டு, 3 தக்காளி, கொஞ்சோண்டு புளியை போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 சவுண்டு விடுங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஆறினோடனே அதுக்குள்ளேயே இந்த மிக்ஸி ஜாரில் கடுகு வெந்தயம் போட்டுருக்கோம்ல, அது ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் அதுலேயே தூக்கி போட்டு தக்காளி, பூண்டு, புளியும் போட்டுட்டு மிளகாத்தூள் போடுங்க. வேணுங்கிற அளவு அவங்களுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வானலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அரைச்சி வச்சதையும் விழுதியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா சிம்மில் வச்சு கெட்டி அரை வதக்கினீங்கன்னா சூப்பரான சைடிஷ். அப்படியே சாப்பாட்டுக்குமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.